எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம் சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம் அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். என்ன பேர்? ரஜினா. பயமா இருக்கா டோலை பார்க்க? ஆ இல்லையா? அவன் பக்கத்தில் கிட்ட நிற்கலாமே. இன்றைக்கு என்ன செலிப்ரேஷன் வீட்டில்? ஆ அம்மாவையும் கூப்பிடுவோம்மா, அம்மா அப்பாவையும். ஏன்னா உங்களோட ஃபேமிலியோட வச்சு தான் நமக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிடுவோம்மா. சரி கூப்பிடும், நீர் தான். சரி ஓகே, பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஒன்றுமே உங்களை பயப்படுத்த மாட்டோமா? ஓகே, நாங்கள் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி உமக்கு புனித நீராட்டு விழா. அப்படியா? ஓகே, உங்களோட கொண்டாட்டத்தில் உமக்கு நிறைய கிஃப்ட் கொண்டே கொடுத்து உமை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பி வச்சுருக்குறாங்க. பிள்ளை கிஃப்ட் தந்தவங்களுக்கு ஃபஸ்ட் எல்லாரும் இருக்கா அவங்களோட ஃபேமிலியை அவர் தேங்க் பண்ணி விடுவோமா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மிக்கி சொல்கிற கிளப் பண்ணி விடுவோமா? என்ன மெட்டாக இது சொல்கிறீனமே இல்லையே, அப்பா கிட்டே இல்லைங்க. சரி ஓகே, யார் அப்போ இன்றைக்கு உமக்கு இந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? என்ன உண்மை பற்றி அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க, எனக்கு நீர் தெரியலையேன்ற ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீரே. மிக்கி கொஞ்சம் குழப்படியா இருக்கு, என்ன அவளை அனுப்பி விடுவோமா? சரி ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்டாக பிள்ளைக்கு இந்த ஸ்பெஷலான கேக்கை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்காக உங்களை மாதிரியே க்யூட்டாக ஒரு ஃப்ராக் கொண்டு போட்டுட்டு இந்த கேக்லேயும் ஒரு கேர்ள் ஒரு ஆள் இருக்கிறா. நீங்கள் தானே? இல்லையா? சரியா, நீரும் க்யூட்டாக தான் இருக்கிறீர், அந்த கேர்ளும் க்யூட்டாக தான் இருக்கிறா. சரி ஓகே, அப்போ யாருன்னு தெரியலையா? சரி, உமா பற்றி ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இதை அனுப்பியிருக்கு. ஏன்னா உமக்கு செடி பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமாமன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ரொம்ப பிடிக்குமா? அப்போ ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் தான் இந்த கிஃப்டை அனுப்பியிருக்கோம். செடி பிடிக்குமான்னு தெரிஞ்சிருக்கு தானே? அப்போ நாங்கள் வாங்குவோமா? கிஃப்ட்டை வாங்குவோமா இல்லை சொல்லிட்டு வாங்குவோமா? சரி மிக்கி தாரார் வாங்குவோம். சரி சொல்லுங்க. 2 கிஃப்ட் வாங்கியாச்சு, தந்த 2 கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்குது, அது கொடுக்கறதுக்கு முதல் தாங்க தந்ததுன்னு சொன்னா தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை இல்லைன்னா கொடுத்ததையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன செய்வோம்? என்ன பண்ணிருந்தால கதைப்பீரன்னு சொல்லியிருந்தாங்க. நீ அமைதியான பிள்ளையா இருக்கிறீ. இன்றைக்கு மட்டும் மேக்கப் போட்டதால கொஞ்சம் அமைதியாக இருப்போமே. நான் லிப்ஸ்டிக் எல்லாம் அப்புறம் அழிஞ்சிடும். அப்படியா? அப்படி இல்லை தானே, அப்போ கதைக்கலாம் தானே. சரி, இப்படி யார் அனுப்பக்கூடிய ஆக்கள் உமக்கு இந்த கிஃப்ட் தரணுமென்று யோசிக்கிற ஆக்கள்? அப்படி உங்களை விருப்பமான ஆக்கள் இருப்பினம் தானே? அம்மாவா? சரி, எல்லா அம்மாவுக்கும் பிள்ளையே பிடிக்கும், இது சாதாரண விஷயம் தானே. இதுக்காக நான் கேட்டு அம்மான்னு சொல்லணுமன்றது இல்லை. இது ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்கு. யாரு? தூரமா யாருமே இல்லையா உங்களோட ரிலேஷன்ஸ்? அப்படி யாருமே? கொஞ்சம் தண்ணி குடிச்சா கதை வரும் போல இருக்கு. அப்படியா? தண்ணி தரவா கொஞ்சம்? இரண்டா அப்படி முழுங்கி கொண்டே ஒரு ஆள் இருக்கிறா. தண்ணி தரவா கொஞ்சம்? பயமே இருக்கா? சரி, பிள்ளைய டோலை கிட்ட கூப்பிட்டா பிள்ளை பயப்படாம கதைக்கும் போல இருக்கு. டோல் இருக்கா? ஓடி வந்து பிள்ளைய கிட்ட நில்லுங்க. சரி சரி, இனிதான் பிள்ளை வடிவா கதைக்க போகுது. கதைக்கலைன்னா டோல் டிஷ்ஷும் பண்ணிடுவேன். சரியா? சரி, அப்போ சொல்லும் யார் இந்த கிஃப்டை தந்திருப்பாங்க உங்களுக்கு? இன்றைக்கி அநியாயமாக ரிட்டர்ன் போக போகுது கிஃப்ட் எல்லாமே. ஏனண்டா சொல்லுறாங்களும் இல்லை, கதைக்கிறாங்களும் இல்லை. என்ன செய்வோம்? சரி, மற்ற கிஃப்டையும் தாரேன். சில அந்த கிஃப்டை பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி வந்து கதைக்கிறீரோ தெரியா? பார்ப்போமா? என்ன இருக்குது? வாங்கியாச்சு. என்ன இருக்குது? என்ன கிஃப்ட் அது? சாக்லேட் பொக்கே. ஓகே, சாக்லேட் விருப்பமா உமக்கு? அப்போ உமக்கு விருப்பமான எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கு. ஆனால் சொல்லாட்டியா இருந்தாலும் கவலைப்பட போகுது. என்ன செய்வோம்?
சரி அப்போ அம்மா அப்பாட்ட ஹெல்ப் கேட்கலாம் வேறு அனுப்பியிருக்கிறேன் சில அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த கிஃப்ட் அனுப்ப போகிறோம்னு. தம்பி அமைதியாக சிரித்து சமாளிக்கிறார். தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. தம்பியோட சிரிப்பில் விளங்குது என்ன தெரிஞ்சிருக்கு போல இருக்கு நாளுக்கு. என்ன உங்களுக்கு தெரியுமா அமைதிக்கு பின்னாலே ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஆளை தனியாக கூட்டிக்கொண்டு போய் கவனிப்போம் என்ன அப்படி உங்களுக்கு யார் அனுப்பிவிடோம்ன்ற ஒரு இது ஞாபகமும் வேற இல்லையா? சரி உமக்கு யாரை பிடிக்கும் அம்மா அப்பாவை தாண்டி? சித்தப்பா. அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே தான் இருக்கிறாரா? சரி அப்போ சித்தப்பா அனுப்பியிருப்பேரா? என்ன பேர் உங்களோட சித்தப்பாங்க? சித்தப்போட பேர் தெரியாதா? தெரியும், மறந்து போச்சு, டென்ஷனாக இருக்கு. அப்படியா? நிறைய சித்தப்பா இருக்கு போல இருக்கு. அப்படியா? சித்தப்பாண்டு உங்களோட உறவை அவர் சொல்லல எனக்கு. அப்படி சித்தப்பான்னு சொல்லியிருப்பேரே, பேரும் சொல்லி ரிலேஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பினா தானே. அப்படி சித்தப்பாண்டு வேற இல்லை. சரி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரதாரு? நானே சொல்லிடுறேன் எனக்கு கழிச்சிட்டு. என்ன காத்து மட்டும்தான் வருது? அம்மா அம்மாப்பா தான் பிடிச்சதெல்லாம் அதிகமாக வாங்கி தரது யாரா இருப்பினோம்? சத்தமா சொல்லு. அம்மாவும். சரி ஓகே, அவைய தானே இந்த கிஃப்ட் ஏன் இருக்கிறான். ஹாப்பியா? இதை சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்ததா? இப்போ 2 பேரும் அழுதுருப்பினா என்னடா எங்களோட பிள்ளை என்ன சொல்லுதே இல்லையேன்னு. ஹாப்பியா அன்னைக்கு? சரி உமக்கு செடி பிடிச்சிருக்கா? உமக்கு பிடிச்ச மாதிரி அம்மா வாங்கி தந்துருக்குறாவா? உமா ரொம்ப பிடிக்குமா அம்மாவுக்கு? அப்படித்தானா? ஆனால் சரியான அமைதியான பிள்ளையா இருக்கு. ஆனால் அம்மா சொன்னால் நல்ல கலகலப்பான பிள்ளையா, நல்லா கதைப்பாவான் சிரிப்பாவாமண்டு. ஆனால் பிள்ளை சைலண்டாக தான் இருக்குது. எனக்கு என்ன இந்த மேக்கப்பில் தான் சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி மேக்கப் கிளஞ்சிருமெண்டு தான் இந்த சைலண்ட் போல் இருக்குது. அப்போ ரொம்ப ஹாப்பியா? அப்போ இந்த கொண்டாட்டம் எல்லாம் வேறு அரேஞ்ச் பண்ணது பிள்ளை செய்கிறதுக்கு அம்மா அம்மாப்பா. அப்போ பிள்ளைக்காக நிறைய விஷயத்த பார்த்து பார்த்து செய்கிறோம் நம்ம 2 பேருமே. அப்போ நீங்கள் கொடுத்து வச்ச ஒரு பிள்ளையா இருக்கிறீங்க இந்த வீட்டில். ஏன்னா எல்லாருக்குமே இப்படி அம்மா அப்பா கிடைக்க மாட்டேனா. உமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிற அம்மா அப்பா உமக்கு கிடைச்சிருக்கு. அதை விட ரகசியம் காக்குற தம்பியும் கிடைச்சிருக்கு. வேற இவ்வளோ நேரம் உமக்கு சொல்லல தானே. அவரோட சிரிப்பிலேயே உமக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டேன்னு. சரி ஓகே, உமக்கு நல்ல ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஆசை நீங்கள் நல்ல பிள்ளையா இருந்து நல்லா படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரணுமன்றது அம்மாடையும் அப்பாடையும் ஆசை. அதனால தான் நீங்கள் கவலைப்படக்கூடாது, எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்கணுமன்றதுக்காகத்தான் பிள்ளைக்கு பிடிச்ச விஷயங்களாக தேடி தேடி கொடுக்கணுமென்று ஆசைப்படுறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையா இருப்பீரா? ஆனால் நான் மட்டும்தான் கதைக்கிறேன். பிள்ளையோட சவுண்டு வேற இல்லை. அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி, அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரகசியம் காக்கிற தம்பிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ தானா. என்னப்பா எனக்கு உங்களோட அம்மா அடிக்கடி கால் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே தன் பிள்ளைக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிச்சு என்னோட கேட்டுட்டு இருந்தா. நீர் தேங்க்ஸோட முடிக்கிறீரே. நான் மிக்கி ஏதோ சொல்கிறார், என்னன்னு கேளு. ஹக் பண்ணி ஒரு கிஸ் ஒன்று கொடுக்கட்டான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு. கிட்ட வாங்க அம்மா. சரி அப்பாவை எங்கே போடுவோம்? சரி ஓகேயா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் அவை 2 பேருக்கும் சொல்லணுமென்றா சொல்லலாம். வார்த்தை வருது இல்லையா? ஆனால் அப்படி சொல்லி தப்பிக்க முடியாதே, சொல்லியே ஆகணும். எதுவுமே இல்லையா அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு? கேட்டது எல்லாமே வாங்கி தருவா. அப்பா கொண்டு வந்து காசு கொடுக்க வாங்கி தருவா, அப்படித்தானே? அப்புறம் அப்பா அங்கால நின்று ஃபீல் பண்ண போகிறார், என்னடா என்ன சொல்கிறாங்க இல்லையேன்னு. சரி ஓகே, நீங்கள் இதே போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமெண்டு நாங்கள் உங்களோட அம்மா அப்பாவோட ஆசையோடு சேர்த்து நாங்களும் ஹக்கி சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். சரியா? ஹாப்பி தான்.
காத்திருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத